அனைவருக்கும் வணக்கம். நம்ம 3ஆம் வகுப்பு பருவம் 2 இதில் இருக்கிற தமிழ் இங்கிலீஷ் புக்கிலேருந்து தமிழுக்குரிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை இங்கே டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதில் வந்து நான் என்னென்ன படம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. முதல் படம் வந்து காட்டில் திருவிழாங்கிற படம் இருக்குது. 2வது கொலக்கட்டை ஏன்மைகளை, 3வது எழில் கொஞ்சம் அருவி, 4வது கல்வி கண் போன்றது, 5 வீம்பால் வந்த விளைவு, 6 நூலகம், 7 நாயும் ஓனாயும், 8 திருக்குறள் கதைகள். இந்த 8 படத்தையும் நம்ம ஒரே வீடியோவில் இப்போ பார்த்துருவோம். முதல்ல வந்து காட்டில் திருவிழாங்கிற படம் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து காட்டில் திருவிழா நடந்தது, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பல்வேறு போட்டிகள் நடந்தன. என்னென்ன போட்டிகள் நடந்தன, யாரெல்லாம் போட்டி போட்டனர் தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க. பழு தூக்கு போட்டி, தேன் ஊற்றி அப்படி போட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் அதை வச்சு அதை விட பொங்கலை வந்து 8 போட்டிகள் கொடுத்துருக்காங்க. அந்த விலங்குகள் வச்சு அந்த போட்டிகள் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு 4 போட்டி கேட்டிருக்காங்க. இவர்கள் என்ன போட்டியிடுகிறார்கள் எழுதுவோம். அதாவது இங்கே வாத்து கொடுத்து தண்ணி கொடுத்துருக்காங்களா, வாத்து என்ன பண்ணுவோம், நீரில் நீந்தும்ல, அப்புறம் நீரில் நீந்தும் போட்டி. அதுக்கடுத்து குரங்கும் மரமும் கொடுத்துருக்காங்க. குரங்கு என்ன பண்ணுவோம், மரம் ஏறுமோ, அந்த மரம் ஏறும் போட்டி. அதுக்கடுத்து முயல் வந்து தத்தி ஓடும், அதனால் தத்தி ஓடும் போட்டி. தவளை வந்து தாவி குதிக்குமோ, அதான் தாவி குதிக்கும் போட்டி நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து போட்டியில் பரிசு பெற்றவர் யார், பேர் எழுதுவோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. படம் வண்ணத்துப்பூச்சி படம் கொடுத்துருக்காங்க. வண்ணத்துப்பூச்சி வந்து எந்த போட்டியில் இருக்குன்னு பாருங்கள், தேன் உறிஞ்சும் போட்டிங்கிற போட்டியில் இருக்கா. அது எத்தனாவது நம்பராக இருக்குது, 2வது போட்டியாக இருக்குது. அதனால் அங்கே நமக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு 2வது வீடியோ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா கட்டெரும்பு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டெரும்பு எத்தனாவது போட்டியில் இருக்குன்னு பாருங்கள். கட்டெரும்பு பழுத்துக்கும் போட்டி முதல் போட்டியில் இருக்குது. அதனால் அந்த இடத்துல நம்ம 1 கொடுத்துருக்கோம். அதே போல் மரக்குத்தி வந்து எத்தனாவது போட்டியில் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 மரத்தை கொட்டும் போட்டியில் இருக்கா. அப்புறம் 5வது போட்டியாக இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு போட்டியும் நம்ம பார்த்து எத்தனாவது போட்டியில் இருக்குது பார்த்து எழுதணும். ஒட்டகம் வந்து 4வது போட்டியில் இருக்குது, நண்டு வந்து 7வது போட்டியில் இருக்குது, பள்ளி 8வது போட்டியில் இருக்குது, சிலேந்தி வந்து 6வது போட்டி, வரிக்குதிரை 3வது போட்டி அப்படின்ட்டு ஒவ்வொரு போட்டியும் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்த 2வது தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அடைமொழியோடு எழுதுவோம். இங்கே அடைமொழிலாம் கொடுத்துருக்காங்க. பெரிய, சிறிய, வண்ண, அழகான, பச்சை வண்ண, வெள்ளை வண்ண, மஞ்சள் வண்ண அப்படின்ட்டு அடைமொழிகள்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழகான வாத்து, இங்கே வந்து அழகானங்கிற சொல் இருக்குதா, அந்த அழகான வச்சு வாத்து போட்டு அழகான வாத்து நடைமுறையோடு எழுதிட்டாங்க. அதே போல் மேகம் படம் கொடுத்துருக்காங்க. மேகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், பெரிய மேகம் அப்படி கொடுக்கலாமா. அப்புறம் பந்து கொடுத்துருக்காங்க. என்ன கலர் பந்து கொடுத்துருக்காங்க, பச்சை கலரில். அப்படின்னா இதில் பச்சை வண்ணன்னு இருக்கா பாருங்க, நம்ம இருக்குது பச்சை வண்ண பந்து. அடுத்து வெள்ளை வண்ண பூக்கள், அந்த பூ படம் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்ன கலர் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது, அப்புறம் வெள்ளை வண்ண பூக்கள் அப்படி எழுதியிருக்கும். அதே போல் மஞ்சள் வண்ண ஊஞ்சல், சிறிய பட்டம் அந்தந்த வார்த்தைக்குரிய அடைமொழியோடு எழுதியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் அறிவிப்பு பலகையை உணவகத்தோடு இணைப்பும். இப்போ வந்து கேட்டதும் கிடைக்கும் கேழ்வரகு கூழ்னு கொடுத்துருக்காங்களா. இது எங்கே கேழ்வரகும் கூழ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த படம் இந்த இருக்குது. அப்புறம் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் வாங்க பாசிப்பருப்பு பாயாசம் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாசிப்பருப்பு பாயாசம் எங்கே இருக்குது, இந்த கீழே இருக்க 4வது வீடியோவில் இருக்குது பாருங்க. 4வது படமாக இருக்குது, அதோட மேட்ச் பண்ணுறோம். அதுக்கடுத்து சுக்குமல்லி தேரை சுட உள்ளது. சுக்குமல்லி பொருள் எங்கே இருக்குது, மொதல் வீடியோவாக இருக்குது, அதனால் அதை மேட்ச் பண்ணுறோம். அதே போல் ஒவ்வொன்றையும் மேட்ச் பண்ணுறோம். இனிப்பான கருப்பெட்டி பணியாரம் இங்கு கிடைக்கும், அந்த படத்தோடு மேட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து பொருத்தமான குறியீடுகளை சேர்த்து சொல் உருவாக்குவோம். அதாவது புள்ளி வைத்து எடுத்து துணைக்கால், கொம்பு அந்த மாதிரி இருக்க சொற்களை வச்சு எழுதுவோம். இந்த செங்கல் வந்து ஒற்றை கொம்பு போட்டு எழுதுறோமா. மீன் வந்து மேலே சுழிப்போம்ல, நெடி சுழியும் போட்டு மீன் போடுறோம், மீன். அப்புறம் காளான், மான், மோதிரம், விசிறி அப்படி அந்த சொற்களை நம்ம எழுதியாச்சு. எழுத்துக்களை சேர்த்து தொடர் உருவாக்குவோம். அதான் இங்கே இந்த கையிலையும் ஒரு 5 எழுத்து இருக்குது, அந்த கையில் 5 எழுத்து இருக்குது. இந்த எழுத்தையும் அந்த எழுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தொடரை உருவாக்குறோம். நீ வான்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு, நீ பூ வை அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம நீ பூத்தா, நீ மைத்தா, நீ வா, நீ போ, வைகை, கை வை, நீ வா, மைதா அந்த மாதிரி நம்ம சொற்களை உருவாக்கியிருக்கோம். அதுக்கடுத்து இணைத்து தொடர் உருவாக்குவோம். முதல் அட்டவணையில் செம்பருத்தி, செவ்வந்தி, மல்லிகை, சூரியகாந்தி, முல்லைன்ட்டு பூக்கள் பேர் கொடுத்துருக்காங்க. 2வது கட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, வண்ணங்கள் கொடுத்துருக்காங்க. என்னது மஞ்சள், சிவப்பு, வெள்ளைன்ட்டு. 3வது கட்டத்தில் வண்ணத்தில் இருக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடு இது சேர்த்து எழுதுறோம். நம்ம செம்பருத்தி வந்து சிவப்பு வண்ணத்தில் இருக்குமா, ஏன்னா செம்பருத்தி சிவப்பு வண்ணத்தில் உள்ளது. அதில் செவ்வந்தி என்ன வண்ணத்தில் இருக்கும், செவ்வந்தியும் சிவப்பு வண்ணத்தில் உள்ளது. மல்லிகை வெள்ளை வண்ணத்தில் உள்ளது. சூரியகாந்தி மஞ்சள் வண்ணத்தில் உள்ளது. அதே போல் முல்லை வந்து வெள்ளை வண்ணத்தில் உள்ளது. அந்த மாதிரி ஒவ்வொரு சொற்களையும் நம்ம மேட்ச் பண்ணி எழுதுகிறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 2ஆம் படம் போயாச்சு. கொலக்கட்டை ஏன்மைகளை அப்படிங்கிற ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய புக்கில் இருக்கிற கொஸ்டினை பார்த்துருவோம். இந்த பயிற்சின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. பாடலில் இருமுறை வந்த சொற்களை எடுத்து எழுதுவேன். அதாவது இந்த பாடலில் வந்து 2 முறை என்னென்ன சொல் வந்திருக்கோ அந்த சொல்ல எடுத்து எழுதியிருக்காங்க பாருங்க. எறும்பை, பாலை, மாடை, புல்லின்னு வந்திருக்கா, மலைன்னு வந்திருக்கா. அந்த மாதிரி 2 தடவை அந்த சொற்களை எடுத்து எழுதியிருக்கோம்.
இங்கே எக்ஸாம்பிளுக்கு மாடி மாடின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம புள்ளை புள்ளை. அடுத்து குழந்தை படம் இருக்குது, குழந்தையே குழந்தையே. அப்புறம் அடுப்பு படம் இருக்குது, அடுப்பே அடுப்பே. அப்புறம் எறும்பு படம் இருக்கா, எறும்பே எறும்பே. அதில் என்ன எழுதியிருக்கும். அடுத்து பொறுத்துவேன். பொறுத்துவேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாடு தின்ன புல் வளர்ந்தது, எறும்பு கடிக்க குழந்தை அழுதது, குழந்தை குடிக்க பால் சுரந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துக்கு வந்து எதை பார்த்து எழுதியிருக்கணும், அந்த பாட்டை பார்த்து இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு இணைப்பேன். மரம் வளர்த்தால் மழை பெய்யும், அதேபோல் புல் வளர்த்தால் மாடு தின்னும், உழவு செய்தால் உணவு கிடைக்கும், விளக்கெறிந்தால் வெளிச்சம் வரும் அப்படின்னு இந்த வார்த்தையில் பொறுத்து எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு போவோம். பாடலை நிறைவு செய்வோம். ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு டேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துல என்ன வரும் நம்ம நினைப்பணும். பாப்பா பாப்பா என்ன வேண்டும், பழம் வேண்டும். என்ன பழம், வாழைப்பழம். என்ன வாழை, பச்சை வாழை. என்ன பச்சை, மாப்பச்சை. என்னம்மா, அம்மா. அந்த மாதிரி எழுத்துக்களை பொறுத்து நம்ம அந்த பாடம் வந்து நிறைவு செய்திருக்கோம். இப்போ இடமிருந்து வளம் இருந்தும் படித்து பார்ப்போம், விடுபட்டதை நிற்போம். இப்போ வந்து இடமும் வலதும் பார்த்துட்டு அது இடப்பக்கம் தா இருக்குது, வலது பக்கத்துலேயும் தா இருக்குது. அப்புறம் இதுக்கு என்னைக்கு என்ன வார்த்தை கொடுக்கும், இத்து கொடுக்கும். அப்புறம் தாத்தா. இங்கே பாப்பா கொடுத்துருக்காங்க, பாப்பா. எல்லாத்துலேயும் பாருங்கள், இந்த கட்டத்துக்குள்ள எழுத்துக்கெல்லாம் பாருங்கள். முதல் எழுத்தும் கா தான், லாஸ்ட் எழுத்தும் கா கொடுத்தா கற்க. அதில் கூ கூ. முதல் எழுத்தும் லாஸ்ட் எழுத்தும் ஒன்று போல் இருக்குது, நடுவில் என்ன எழுத்து வரும்னு கேட்டிருக்காங்க, அதை நம்ம போட்டிருக்கோம், அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அறிவோம். பாம்பு புத்துன்னு சொல்ல மாட்டோம், பாம்பு புற்றுன்னு தான் சொல்லுவோம். பட்டம் பறக்குதுங்கள, பட்டம் பறக்கிறது. தண்ணீர் குடித்தான் அப்படி தப்பு, தண்ணீர் குடித்தான் தான் ரைட்டு. அதில் பூனை ஓடிச்சு அப்படி சொல்லக்கூடாது, பூனை ஓடியது. பேச்சு வழக்கில் பூனை ஓடிச்சுன்னு சொல்லுவோம், எழுத்து வழக்கில் பூனை ஓடியதுன்னு எழுதுவோம். அப்புறம் அப்பளம் உடைஞ்சது, அது வந்து பேச்சு வழக்கு. அப்பளம் உடைந்தது. அப்புறம் கை வலிச்சதுக்கு கை வலித்தது. அப்புறம் பொறுத்துவேன். வேகலை, வேகலைங்கிறது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு என்ன வரும், வேகவில்லை. பெஞ்சது, அதுங்கிறது பேச்சு வழக்கு. பெய்தது எழுத்து வழக்கு. எரியலைனா பேச்சு வழக்கு, எரியவில்லைனா எழுத்து வழக்கு. புல்லு, புல்லுனா என்னது, பேச்சு வழக்கில் சொல்கிற வார்த்தை. புல் அப்படின்னு எழுதுறது வந்து எழுத்து வழக்கு. வண்ணமிட்டு மகிழ்வேன். பிள்ளைகளை சொல்லி இதை வண்ணமிட்டு அவங்களுக்கு அந்த வண்ணமிட்டு சொல்லுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட்டு வந்து எழில் கொஞ்சம் அருவி அப்படின்னு 3ஆம் பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த 3ஆம் பாடத்தில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புக் பை கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்த்துருவோம். இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தெரிவு செய்க. ஒகேனக்கல் அருவியில் நீர் வீழ்வது டேஸ் உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது. அந்த புக்கில் இருக்கிற லைன்ஸை வாசிச்சா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரெண்டாவது, ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் வந்து புகையும் கல்பாறையும். ஆன்சர், இதுக்கு சரியான ஆன்சர். 3, வெண்புகை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் புகை. ஆப்ஷன். அப்புறம் 4வது, பாதை கூட்டல் அமைத்து. சொற்களை சேர்த்து எழுத பாதை அமைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆப்ஷன். அதுக்கடுத்து 5, தோற்றம். இது சொல்லி எது சொல்வது, தோற்றம்னா தோன்றுறது. அப்புறம் என்ன ஒரு எது சொல், மறைவு. இதுக்கு வந்து ஆப்ஷன். அப்புறம் வினாக்களுக்கு விடையளிப்பேன். முதல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஒகேனக்கல் பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய இடங்களின் பெயர்களை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் நீர்வீழ்ச்சி, மான் பூங்கா, முதலைப்பண்ணை, நேசநாதீஸ்வரர் கோவில், இதெல்லாம் வந்து ஒகேனக்கல் அருவியில் நம்ம பார்த்த இடங்கள். அடுத்து 2வது, ஒகேனக்கல் அருவியில் நீர் விழும் காட்சி பார்ப்பதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பேஜ் நம்பர் 12 பக்கத்தில் பாருங்கள். மலை நடுவே பாதை அமைத்து அருவி நீர் ஓடும் காட்சி வெண்ணெய் உருகுவது போல் இருந்தது. அடுத்து, அங்கவை சங்கவை பார்த்த மிக பழமையான கோவில்களின் பெயர் என்ன? தேசநாதீஸ்வரர் கோவில். இது அதியமான் காலத்தை சேர்ந்தது. அதான் சரியான ஆன்சர். அப்புறம் 4வது, ஒகேனக்கல் அருவி எங்கு அமைந்துள்ளது? இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பேஜ் நம்பர் 11 பக்கத்தில். ஒகேனக்கல் அருவி தருமபுரி மாவட்டம் பொன்னகரம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கடல் மட்டத்தில் 1500 அடி உயரத்தில் இருக்குது. இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர். அதுக்கடுத்து, அகர முதலை பார்த்து பொருள் எழுதுவேன். இழில்னா அழகு, கண்டு கழிக்கனா பார்த்து மகிழ்தல், நீராடி குளித்து ஆனந்தம் மகிழ்ச்சி. பொருத்தமான சொல்லால் நிரப்புவேன். அருவி டேஸ் உச்சியிலிருந்து விழுந்தது. மழையில் மலை, அதனால் அருவி மலை உச்சியிலிருந்து விழுந்தது. மலை உச்சியிலிருந்து விழுந்தது. அடுத்து 2வது, பழமரம் ஆற்றில் கரை ஓரம் இருந்தது. வலப்பக்க சுவரில் மேல் பள்ளி இருந்தது. ஆதிரை நல்ல வேலை கிடைத்துள்ளாது அப்படிங்கிற மாதிரி அதுக்குரிய சரியான பொருத்தமான சொல்லால் நிரப்பியிருக்கோம். அது படங்களை இணைத்து சொற்களை கண்டுபிடிப்பேன்.
இங்கே பனி இருக்குது, இங்கே கரடி இருக்குது. ரெண்டு இணைச்சான வரும் பனிக்கரடி. அதே போல் இங்கே தேன் இருக்குது, இங்கே நீர் இருக்குது, தேநீர். இந்த இடத்துல குடை இருக்குது, இந்த இடத்துல மிளகாய் இருக்குது, குடை மிளகாய். பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய். அப்படி ரெண்டு சொற்களையும் சேர்த்து இணைத்து ஒரு சொல்லை உருவாக்கியிருக்கும். அதுக்கடுத்து இணை எழுத்துக்கள். இந்த இணை எழுத்துக்கள் புக் பேக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இது இருக்குல்ல, இணை எழுத்துக்கள் வரும் சொற்களை நிரப்புவேன். அதாவது செம்பருத்தி, அதாவது மெல்லினத்துக்குரிய இணை எழுத்து வந்து வல்லின எழுத்து வரும். இங்கே இருக்கல இக்குக்கு இணை எழுத்து இங்கு, இச்சுக்கு இணை எழுத்து இஞ்சு, இட்டுக்கு இணை எழுத்து இன்னு, இத்துக்கு இணை எழுத்து இந்து, இப்புக்கு இணை எழுத்து இம்மு, இருக்கு இணை எழுத்து இன்னு. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பாருங்க செம்பருத்தின்னு கொடுத்துருக்காங்களா. ஆனால் இப்புக்கு இணை எழுத்து இம்மு வருமா, அதான் செம்பா. இந்த இடத்துல இம்பா வரும். அடுத்து கன்று, கன்றுனா இன்னுக்கு இணை எழுத்து இரு, அப்படின்னா என்ன வரும், இர் இன்னு, அப்படின்னா கன்று. இரு எப்படி பிடிப்போம், இரு குட்டல் ஊன்னு பிடிப்போமோ அதான் இருக்கு நிலத்து இன்னு. அதே போல் இட்டுக்கு நிலத்து இண்டு, அதனால் சுண்டல். இங்கே இக்குக்கு நிலத்து இங்குனால குரங்கு, இச்சுக்கு நிலத்து இஞ்சுனால இஞ்சி. அடுத்து ஆந்தை, இது தப்பு, இங்கே தப்பாக குடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஆந்தைன்னு மாற்றிக்கோங்க. இது ஆமை இல்லைங்க, மாற்றிக்கோங்க, ஆந்தை வரும். ஏன்னா இத்துக்கு நிலத்து இந்து தான் வரும், ஆந்தை. அடுத்து 4ஆம் படம் கல்வி கண் போன்றது அப்படிங்கிற படத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். பயிற்சி என்ன கொடுத்துருக்காங்க, சரியான விடையை தேர்வு செய்வேன். துன்பம் இச்சொல்லின் எது சொல் வந்து இன்பம். இதுக்குரிய ஆன்சர் ஆன்சர். அப்புறம் ரெண்டாவது வந்து உதவித்தொகை, இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உதவி கூட்டல் தொகை. இதுக்கு ஆன்சர் வந்து இ ஆப்ஷன். அப்புறம் மூணாவது யாருக்கு கூட்டல் எல்லாம், இது சொல்ல வந்து சேர்த்தெழுத கிடைச்சா என்ன வரும், யாருக்கெல்லாம், அப்புறம் இ ஆப்ஷன். 4 வாழ்க்கையில் முன்னேற உதவுவது கல்வி. இதுக்கு ஆன்சர் வந்து இ ஆப்ஷன். வினாக்களுக்கு விடையளிப்பேன். முதல் கொஸ்டின் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார்னா, ஊராட்சி மன்ற தலைவர் சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் அரசின் திட்டம் குறித்து பேசினார். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை. இதுக்குரிய ஆன்சர் வந்து பண உதவி தேவைப்படுவதற்கான கூட்டத்தில் பொன்வண்ணன் கலந்து கொள்ளவில்லை, எனவே அவருக்கு உதவித்தொகை கிடைக்கவில்லை. சொல்ல கேட்டு எழுதுவேன்னு இருக்குது. அது டீச்சர் சொல்ல அது என்னென்ன சொல்கிறாங்க அதை வாதில் எழுதணும். அடுத்து எதற்காக எங்கே செல்லலாம் இணைப்பேன் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு தேடி செல்வேன். பாதுகாப்பு தேடி நம்ம எங்கே போவோம், காவல் நிலையம் போவோமா. அதே போல் கல்வி கற்க செல்வேன். கல்வி கற்க எங்கே போவோம், பள்ளிக்கூடத்துக்கு போவோம். மருத்துவம் பார்க்க எங்கே போவோம், மருத்துவமனைக்கு போவோம். அஞ்சல் தலைவாக எங்கே போவோம், அஞ்சல் நிலையத்துக்கு. பயணம் செய்ய பேருந்து நிலையம், அதை இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து எழுத்துக்களை சேர்த்து சொற்களை உருவாக்குவேன். சுற்றம், இந்த இடத்துல வந்து எழுத்து தனித்தனியாக கிடக்க அதை சேர்த்து ஒரு வார்த்தை உருவாக்குறோம். சுற்றம், முற்றம், ஏற்றம், மாற்றம், தோற்றம், ஆற்றல் அப்படின்னு நம்ம அது எழுதியிருக்கோம். அப்புறம் பாடி பாடி மகிழ்வேன் கொடுத்துருக்காங்க, பாட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வீம்பால் வந்த விளைவு, 5ஆம் படம் போயாச்சு. இது கூட புக் பேக் கொஸ்டின் அந்த ஆன்சரை பார்த்துருவோம். இது கூட பயிற்சி பாருங்கள். சரியான விடையை தெரிவு செய்வேன். முதல் கொஸ்டின் ஓய்வெடுக்க, சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் எடுக்க. அதாவது ரெண்டாவது கொஸ்டின் வீரம் கூட்டல் குதிரை, இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது வீரக்குதிரை. இதுடைய ஆன்சர் வந்து இ ஆப்ஷன். அதுக்கடுத்து மூன்றாவது பதில் என்ற சொல்லின் பொருள் வந்து பதில், இந்த சொல்லியுடைய எதிர்சொல் வந்து கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோமா, அதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன். அதுக்கடுத்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். வணிகர், முதல் கொஸ்டின் பாருங்க, வணிகர் எதில் சென்று வணிகம் செய்தார். வணிகர் வந்து குதிரையில் சென்று வாணிபம் செய்தார். அடுத்து ரெண்டாவது வணிகர் வீரரிடம் என்ன கூறினார். வணிகர் வீரரிடம் தன் குதிரை முரட்டுத்தனமானது, அதனால் சற்று தள்ளி கட்டு என்று கூறினார். மூன்றாவது வணிகரின் குதிரை வீரரின் குதிரையை என்ன செய்தது. வணிகரின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்தது. 4 வீம்பால் வந்த விளைவு, இக்கதையில் உணர்ந்து கொண்ட கருத்து யாது. இக்கதையிலிருந்து நான் உணர்ந்து கொண்ட கருத்து வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். அதுதான் கரெக்டு. அடுத்து பொருத்துவேன். வணிகம் செய்பவர் வணிகர், எட்டி உதைத்தது என்னது, எட்டி உதைச்சிச்சு குதிரை. வீம்பு பிடித்தவர் யார், வீரர். 4 வந்து திருப்புக்குரியவர் நீதிபதி. அதுக்கு நம்ம பொறுத்து எழுதியிருக்கோம். கட்டங்களில் உள்ள சொற்களை கண்டுபிடித்து வட்டமிட்டு எழுதுவேன். இங்கே வணிகரை வட்டமிட்டு கழியிருக்காங்களா, அதே போல் குதிரை, நீதிபதி, வீரர், குணம், கால், அதை நம்ம வட்டமிட்டு காட்டி எழுதியாச்சு. அடுத்து முதல் எழுத்து மாற்றி சொல்லை உருவாக்கி எழுதுவேன். சிரி, முதல் எழுத்தை போட்டு நம்ம மாற்றி எழுதுறோம். சிரி, நரி, பூரி, கீரி, கோரி அப்படின்னு அந்த முதல் எழுத்தை ரெண்டாவது எழுத்தை அப்படி வச்சுட்டு முதல் எழுத்தை போட்டு மாற்றி நம்ம ஒரு சொல்ல உருவாக்கியிருக்கோம். அடுத்து வில்லுங்கிறது வந்து
இந்த முதல் எழுத்து வியை நீக்கிட்டா நம்ம கல், பல், சொல், நல் அப்படின்னு எழுத்தை மாற்றி மாற்றி அந்த எழுத்து எழுதியிருக்கோம். ஒரு படம், படம் வந்து பாவை நீக்கி கடம், விடம், விடம், வடம். பார், பாருக்கு வந்து பாவை நீக்கி மோர், யார், தார். ஆறு, ஆறுக்கு வந்து ஆவை நீக்கி பொறு, மறு, ஏறு. பொருத்தமான சொல்லால் நிரப்புவேன். ஒளிர்மதி தோட்டத்தில் பூ பறித்து கொண்டு இருந்தாள். ஒளிர்மதிங்கிறது ஒரு பெண் தானே, அவளுக்கு என்ன சொல்லுவோம், அவள்னு கொடுப்போம். அவள் கையில் ஒரு பூ கூட இருந்தது. அப்போது பரணி அங்கு வந்தான். பரணிங்கிறது யார், ஒரு ஆண். அதனால் ஆணுக்கு வந்து அவன் சொல்லுவோம். அவன் கையில் 2 பொம்மைகள் இருந்தன. பொம்மைங்கும் போது அது உயிரற்ற பொருள், அதனால் என்ன சொல்லுவோம், அவே அப்படின்னு சொல்லுவோம். அவே பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. ஒளிர்மதி பொம்மையின் தலையில் செம்பருத்தி பூ வைத்தால் அது சிவப்பு வண்ணத்தில் அழகாக இருந்தது. பிறகு அவர்கள் மாமர ஊஞ்சலை விளையாடினார்கள். அதாவது 2 பேரை சொல்கிறதுனால அவர்கள் சொல்லியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் கீழே கொடுத்துருக்க அந்த கூடையில் இருக்கிற சுருக்களை எடுத்து நம்ம எப்பயாச்சு. அடுத்து பாதையில் உணவுப் பொருட்களின் பேர்களை எழுதுவேன். இந்த பாடம் என்னென்ன உணவுப் பொருள் இருக்குன்னு பாருங்கள். பருப்பு அடை பாரமா, பதமாக எடுத்து உண்ணமா. இல்லை பருப்படையில் இருக்கா, பருப்படை எழுதியிருக்காங்க. அதுபோல் இனிப்பு படையாறு வேணுமா, இங்கு வந்து பாரமா. இது இனிப்பு படையாருக்கு உணவுப் பொருள் அது எழுதியிருக்காங்க. வெள்ளை நிற உப்புமா, வேண்டும் மட்டும் தின்னுமா, உப்புமா. அடுத்து கரக் முறுக்கையை கழித்து தின்னும் நுறுக்கியே முறுக்குங்கிறது இருக்குது. அதுபோல் கொலக்கட்டை இருக்குது, தேங்காய் இருக்குது, வெல்லம் இருக்குது, பித்து இருக்குது. அந்த உணவுப் பொருட்கள் பேர்கள் எடுத்து எழுதியிருக்கோம் அந்த பாட்டில் இருந்து. அடுத்து நெக்ஸ்ட்டு 6ஆம் பாடமாக நூலகங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு புக் பேக் கொஸ்டின் அந்த ஆன்சரை பார்த்துருவோம். பயிற்சி, சரியான விடையை தேர்வு செய்வேன். மொதல் கொஸ்டின், நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள். நூல் என்னது, புத்தகம். அது மொதல் ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, நூலகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் அகம். இது ஆப்ஷன். 3, புத்தக சாலை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது புத்தகம் கூட்டல் சாலை. 4, அகம் இச்சொல்லின் எதிர்சொல், அகம்னா புறம். 5, 4 கூட்டல் இதழ்கள், இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 4 இதழ்கள். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஆப்ஷன். வினாக்களுக்கு விடையளிப்பேன். நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை? நூலகத்தின் வேறு பெயர்கள் வந்து நூல் நிலையம், புத்தக சாலை ஆகும். 2, நூலக தினம் கொண்டாடப்படும் நாள் எது? நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் வந்து ஆகஸ்ட் 12. 3வது, நூலகத்தில் குழந்தைகளுக்கான சிறப்பம்சங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, நூலகத்தில் வந்து குழந்தைகளுக்கான தனிப்பிரிவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான போட்டிகள் நூலகத்தில் நடத்தப்படுகிறது. அப்புறம் 4வது, நீ நூலகத்திற்கு சென்று வந்ததை பற்றி எழுதுக. நான் நூலகத்துக்கு சென்ற புத்தகங்களை படித்து மகிழ்ந்தேன். அது எனக்கு மிகவும் புது அனுபவமாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்கலாம். அப்புறம் எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை உருவாக்குவேன். இந்த டீ பான் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி எழுதணும்னா படின்னு எழுதலாம். அதில் எழுத்து வந்து குழம்பு கொடுக்குறாங்க. இல் பா லீன்னு கொடுத்தா பள்ளி. அப்புறம் நூலகம், புத்தகம், குழந்தைகள், அது மாதிரி முறைப்படுத்தி எழுதியிருக்கும். ஒரு சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுவேன். இந்த வரி குதிங்கிற சொல் இருக்கா, அந்த சொல்லுக்குள்ளேயே ஒரு சொற்களை கண்டுபிடிச்சு வரி எழுதலாம், குதி எழுதலாம், கூரே எழுதலாம், குதிரைன்னு எழுதலாம், திரை எழுதலாம், வரை எழுதலாம். அந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். அதே போல் திருநெல்வேலிக்கு சொல்ல பிடிச்சி எழுதியிருக்கோம். திரு நெல் வேலி வேல். அவளை கடி காரம் தரம் காடி. அப்புறம் பனி புயல், பனி புயல் எப்படிலாம், பனி புயல் பல் உள். அதே போல் பாய் மரக்கப்பல் வந்து பாய் கப்பல், மரக்கப்பல், கல். இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை வார்த்தை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சி நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு விளையாட்டு விழாங்கிற தலைப்பில் இந்த கமா, புஷ்டாப்பு, கொஸ்டின் மார்க்கு, ஆசிரியக்குரிய இதில் எங்கெங்கே போடணுங்கிறத கொடுத்துருக்காங்க. அன்பு அமுதாவின் பள்ளியில் இன்று விளையாட்டு விழா. இதோ விளையாட்டுகள் தொடங்கிவிட்டனங்கிறது அந்த ஒரு சென்டென்ஸ் முழுமையாக அடைஞ்சிருச்சு. அதெல்லாம் அங்கே புஷ்டாப் வச்சாச்சு. முதல் வகுப்பு குழந்தைகள் தவளை ஓட்ட முடிகின்றன. ஆகா, குழந்தைகள் அழகாக தாவி தாவி ஓடுகிறார்கள் அப்படின்னு இருக்கா. ஆகாங்கும் போது ஆச்சரியக்குடி உணர்ச்சி வார்த்தை, அதெல்லாம் அதுக்கு வந்து நம்ம ஆச்சரியக்குடி போடுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து தாவி தாவி ஓடுகிறார்கள்ங்கும் போது புள்ளி புஷ்டாப் வைக்கிறோம். பிற வகுப்பு குழந்தைகள் என்ன விளையாடுகிறார்கள் தெரியுமா? தொடர் ஓட்டம், சதுரங்கம், விசை நாற்காலி போன்ற விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள். இங்கே வந்து ஒரு வார்த்தை தொடர்ந்து சென்டென்ஸ் வந்து தொடர்ந்து வர இடத்துல நம்ம கமா போடணும். அதாவது தொடர் ஓட்டம், சதுரங்கம், நாற்காலி, விசை நாற்காலி, அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்ததுனால அதை கமா போட்டு எழுதியிருக்கும். அடுத்து மாலை வந்து விட்டது, போட்டிகள் முடிந்தன. அதோ அன்பு முதல் பரீட்சை பெறுகிறான். அந்த பரிசு என்ன? கொஸ்டின் மார்க்கு. அதாவது அந்த பரிசு என்னன்னு கேட்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு வந்து கேள்விக்குறி போடணும். அன்பிடமே கேட்டு விடலாம். ஐங்கும் போது அது உணர்ச்சி வார்த்தையாக இருக்கிறார உணர்ச்சி குறி போடுறோம். படக்கதை புத்தகம். இந்த புத்தகத்தை அன்பு மட்டுமல்ல வகுப்பில் எல்லாரும் சேர்ந்து படித்து மகிழ்வார்கள்.
அப்புறம் 7வது பாடம் நாயும் ஓநாய்ங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய புக் பேக் கொஸ்டினை பார்ப்போம். பயிற்சி சரியான விடையை தேர்வு செய்வேன். முதல் கொஸ்டின் மகிழ்ச்சி சொல் உணர்த்தும் பொருள் வந்து மகிழ்ச்சிங்கிற சொல்லுக்குரிய பொருள் வந்து இன்பம். அதுக்கு ஆப்ஷன் ரைட்டு. 2வது ஒன்றும் இல்லை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைக்கிறது வந்து ஒன்றும் கூட்டல் இல்லை. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன். 3வது கொஸ்டின் அப்படி கூட்டல் ஆனால் இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது அப்படியானால். இப்போ 4வது கொஸ்டின் விருப்பு என்ற சொல்லின் எதிர்சொல் வந்து வெறுப்பு. இப்போ வினாக்களுக்கு விடை அளிப்பேன். முதல் கொஸ்டின் வந்து பசியால் மெலிந்த ஓநாய் எங்கு சுற்றி திரிந்தது. பசியால் மெலிந்த ஓநாய் வந்து காடு முழுவதும் சுற்றி திரிந்துச்சு. 2வது கொஸ்டின் நாய் ஓநாயை எங்கு வர சொன்னது. நாய் ஓநாயை காட்டை விட்டு வெளியே வர சொன்னது. 3வது கொஸ்டின் நாயின் கழுத்தில் என்ன இருந்தது. நாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. அப்புறம் அகராதி முதலையை பார்த்து பொருள் எழுதுவேன். இது விதமான வகை வகையான. 2 சுதந்திரம்னா விடுதலை. சரியான தொடருக்கு ரைட்டும் தவறான தொடருக்கு தப்புங்கிற குறியும் விடுவேன்னு கொடுத்துருக்காங்க. ஓநாய் தின்பதற்கு எதுவும் கிடைக்காமல் மெலிந்திருந்தது. சரி. 2வது நாய் புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்காது. இது தவறு. 3வது ஓநாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. இது தவறு. நாயினுடைய கழுத்தில் தான் கருப்பு பட்டை இருந்துச்சு. 4வது ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்படவில்லை. இது சரிதான். 5 ஓநாயை நாய் வீட்டிற்கு அழைத்தது. சரி. இப்போ சொற்களை இணைத்து எழுதுவேன். இங்கே இருக்க சொல்லி அந்த சைடு இருக்க சொல்லி இணைச்சு எழுதுகிறோம். நல்ல என்னன்னு கொடுத்துருக்காங்களா அதே போல் நல்ல புத்தகம், நல்ல உணவு, பிடித்த விலங்கு, பிடித்த உடை, பிடித்த விளையாட்டு அப்படி நம்ம 2 சொற்களையும் இணைச்சு வார்த்தை உருவாக்கி எழுதியாச்சு. அப்புறம் பொருத்தமான நிறுத்த குறியீடுவேன்னு கொடுத்துருக்காங்க. நிறுத்தக்குறி என்னென்ன குறி கொடுத்துருக்காங்க பாருங்க. முற்றுப்புள்ளி, உணர்ச்சி குறி, கேள்விக்குறி 3 குறி கொடுத்துருக்காங்க. இல்லை முதல் கொஸ்டின் வந்து ஹாஹா என்ன சுகம் தெரியுமா அப்படின்னா ஹாஹாங்கும் போது எனது உணர்ச்சி வார்த்தை எனக்கு தெரியனால அங்கே உணர்ச்சி குறி கொடுத்துருக்கோம். என்ன சுகம் தெரியுமாங்கிறது இந்த கேள்விக்குறி. என்னங்கிற வார்த்தை வந்துருச்சா எழுத்து வந்துருச்சா அதுக்கு சொல் வந்துருச்சா அதுக்கு நேரம் நம்ம என்ன செய்யணும் கேள்விக்குறி தான் கொடுக்கணும். அதை கொடுத்தாச்சு. ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்ததுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வார்த்தை அதாவது கேள்வி. அதுக்கு வந்து கொஸ்டின் குறி கொடுக்கணும். பொருத்தமான நிறுத்தற்குறியிடுவேன். இதில் வந்து முற்றுப்புள்ளி, உணர்ச்சி குறி, கேள்விக்குறி 3 குறி கொடுத்துருக்காங்க. முதல் கொஸ்டின் வந்து ஹாகா என்ன சுகம் தெரியுமா. இது வந்து ஹாகாங்கும் போது உணர்ச்சி குறி கொடுக்கணும். என்னங்கிறது கொஸ்டினுக்குரிய வார்த்தை. அதனால் அதுக்கு வந்து என்ன கொடுக்கணும் நம்ம கேள்விக்குறி கொடுக்கணும். அடுத்து 2வது கொஸ்டின் ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது. எப்படிங்கும்போது ஒரு வினா வார்த்தை. அதனால் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கொஸ்டின் கேள்விக்குறி தான் கொடுக்கணும். 3வது நல்ல உணவு உனக்கு கிடைக்கும் என்று சொன்னது. அவங்க ஒரு செய்தி குறிக்கிற வார்த்தை கறக்கனால அதுக்கு நான் ஃபுல் ஸ்டாப் தான் கொடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு 8வது பாடம் திருக்குறள் கதைகள். இந்த பாடத்துக்குரிய புக் பேக் கொஸ்டினை பார்த்துருவோம். பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன். முதல் கொஸ்டின் நாளம் இச்சொல்லில் பொருந்தாத சொல். நாளம் சொல்லோட பொருந்தாத சொல் வந்து மலை. இங்கே தப்பாக கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. மலை ஆப்ஷன் தான் ரைட்டு. சேஞ்ச் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க. அதாவது நாளம் இச்சொல்லின் பொருந்தாத சொல் வந்து மலை ஆப்ஷன் தான் ரைட்டு. 2வது கொஸ்டின் கீழ்காணும் சொற்களுள் மாறுபட்ட பொருள் தருவது. அறம், கொடை, ஈகை இதெல்லாம் வந்து நற்குணங்கள். தீமைங்கிறது தீய குணம். அதாவது தீமை கொடுத்துருக்கோம். அப்புறம் 3வது என்பு சொல்லிற்கு பொருத்தமான சொல். என்புனது எலும்பு. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன். 4வது அன்பு கூட்டல் இல்லாத சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது அன்பில்லாத. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன். 5 இன்சொல் பிரித்தெழுத கிடைப்பது இனிமே கூட்டல் சொல். இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் குறப்பாக்களில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுவேன். என்பி, அன்பி, பணிவுடையார், அன்னி இல்லை. இது 2ஆம் எழுத்து ஒன்றி வருதா அந்த சொற்களை வந்து எடுத்து எழுதணும். அடுத்து நெக்ஸ்ட்டு முறை மாறி உள்ள சீர்களை வரிசைப்படுத்தி எழுதுவேன். இன்னும் சொல்லான் பணி உடையான் ஒருவர் காதல் பிற மற்ற அணி அல்ல. பணி உடையான் இன்சொல்லான் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. இது சரியான திருக்குறள் ஆகிறது. தகைவில்லார் தக்கார் அவரவர் என்பது படும் எச்சத்திற்கான அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம முறைப்படுத்துறது எப்படி வருதுன்னா தக்கார் தகைவில்லார் என்பது அவரவர் எச்சத்திற்கான அப்படி தான் சரியான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் ஒத்த ஓசையுடைய சொல்லை கண்டுபிடித்து எழுதுவேன். ஆணி, துள்ளி, பெட்டி, பந்தின்னு கொடுத்துருக்காங்களா. வள்ளி, செல்வாள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வள்ளிக்கு ஒத்த எழுத்து துள்ளி. அதே போல் சிந்து ஆடினாள். சிந்துங்கிற சொல்லுக்கு இணை எழுத்து வந்து பந்து வரும். இங்கே தப்பாக கொடுத்துருக்கோம். இதை சேஞ்ச் பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க. சிந்து ஆடினால் சிந்து பந்து. அப்புறம் வேணி சுவரில் அடித்தாள்.
வேணிங்கும் போது அந்த இடத்துல ஆணி அது பொருத்தமாக வருது. அதுபோல் பாட்டி தந்த, பாட்டி பெட்டி. ஓகேயா, ஒத்த ஓசையோடைய சொற்களை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பிடித்த உணவுப் பொருட்கள் குறித்து எழுதுவேன். அப்பளம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதாவது இந்த இடத்துல ஒரு அப்பளம் வச்சு கொடுத்துருக்காங்க. அதை விட உணவு பிடித்த உணவை பற்றி நம்ம எழுதணும். இங்கே முறுக்கு எனக்கு மிகவும் பிடிக்கும். முறு என்று இருக்கும், வட்டமாக இருக்கும், எளிதில் உடைந்து விடும். அவங்களுக்கு என்னென்ன உணவுப் பொருள் பிடிக்குமோ அதை வச்சு எழுதிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டுபிடித்து எழுதுவேன். பேரில் மரம் உள்ள பறவை. இந்த பேரில் மரங்கிற பேர் எதில் இருக்கும்? மரக்கொத்திக்கு தானே இருக்கும். அந்த பறவை மரக்கொத்தி. பேரில் கல் உள்ள உணவு என்னென்னா பொங்கல். கல்லுங்கிற வார்த்தை கடைசியில் வந்திருக்கா, பொங்கல். பேரில் மை உள்ள தானியம் கோதுமை. பேரில் கை உள்ள பூ மல்லிகை. இங்கே கீழே அந்த படமும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அந்த படத்தை பார்த்து நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு விரல் மரம் செய்வோமா. அவங்க விரல் வச்சு இந்த மேலே மரம் வரைஞ்ச மாதிரி எல்லோரும் மரம் வரையணும், அவ்வளோதான். அடுத்து கடைசி அகரை முதலி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். மொதல் கொஸ்டின் ஆணவம்னா பிறரை மதிக்காத தன்மை. ஆபரணம் அணிகலன், ஆனந்தம் மகிழ்ச்சி, இளைப்பாரி ஓய்வெடுத்தல், எழில் அழகு, என்பு எலும்பு, கண்டு கழிக்க பார்த்து மகிழ்தல், குறிக்கோள் நோக்கம், சுதந்திரம் விடுதலை, நாளம் உலகம், நிபந்தனை கட்டளை, நீராடி குளித்து, நூல் புத்தகம், பழுது பார்த்தல், சரி செய்தல், மௌனம் அமைதி, விவசாயி உழவர், விதவிதமான வகையான. புக்குக்குள்ளெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல, அகரை மாதிரி பார்த்து எழுதுண்டு இதிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இனி நம்ம வீடியோவில் தொடர்ந்து 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரையில் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ் எல்லா கொஸ்டினுக்குரிய ஆன்சர் புக் பேக் கொஸ்டின் எல்லாம் கண்டினியூவாக வரும். பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.